இந்திய தண்டனை சட்டம். எதற்காக இந்த இந்திய தண்டனை சட்டம் இயற்றப்பட்டது? பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் ஒரு முறையற்ற தண்டனை வழங்கும் நடைமுறை தான் வழக்கத்தில் இருந்து வந்தது. உதாரணத்துக்கு பஞ்சாயத்தில் பழிக்கு பழி, கையை வெட்டினானா இம்மிடியட்டாக கையை வெட்டு, கண் எடுத்தானா திரும்ப எதிரியோட கண்ணையும் எடு. இந்த மாதிரியான ஒரு முறையற்ற தண்டனை வழங்கும் சட்டம் தான் நடைமுறையில் இருந்து வந்தது. இதை சரி செய்வதற்காக இயற்றப்பட்ட சட்டம் தான் இந்த இந்திய தண்டனை சட்டம். 1834ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் சட்ட ஆணையம் லார்டு மெக்குலே தலைமையில் அமைக்கிறாங்க. இந்த சட்ட ஆணையம் 1837ஆம் ஆண்டு ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறாங்க. அதன் பிறகு 1845ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு 1846 மற்றும் 47ஆம் ஆண்டு 2 அறிக்கைகளை தாக்கல் செய்கிறாங்க. இந்த 2 அறிக்கை இந்த 3 அறிக்கைகளை பேஸ் பண்ணி தான் இந்திய தண்டனை சட்டம் 1860 உருவாக்கப்பட்டது. மொத்தம் 22 சாப்டர்ஸு, 511 செக்ஷன்ஸ் இருக்குது. இந்த 511 செக்ஷன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குற்றங்கள் என்ன, அதற்கான தண்டனைகள் என்ன, இதை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்கிறது தான் இந்திய தண்டனை சட்டம். செக்ஷன் 1, தலைப்பும் எல்லையும். இந்த ஐபிசியோட தலைப்பு அதிலே பேர்லேயே இருக்குது. தலைப்புன்னு பார்த்தோம்னா இந்திய தண்டனை சட்டம். இதோட எல்லை எக்ஸ்டெண்ட் எது வரைக்கும் இந்த சட்டம் செல்லுபடி ஆகும்னு பார்த்தோம்னா, ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தவிர மற்ற அனைத்து மாநிலங்களுக்கும் இந்த சட்டம் செல்லுபடி ஆகும். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு மட்டும் இந்த ஐபிசி செல்லுபடி ஆகாது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 370 படி ஜம்மு காஷ்மீருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டிகல் படி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சட்டசபையில் அவங்களுக்கான சிறப்பு சட்டத்தை இயற்றிக்கலாம். இந்த ஐபிசி அவங்களுக்கு செல்லுபடி ஆகாது. இந்த ஐபிசி இந்தியா ஃப்ரீடம் வாங்கிறதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி வரையறுக்கப்பட்ட ஒரு சட்டம். இப்படிப்பட்ட ஒரு சட்டம் சுதந்திர இந்தியாவில் செல்லுபடி ஆகுமா ஆகாதா என்பதை பற்றி இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 செக்ஷன் 9 மற்றும் 18, இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 372 தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டமானது 1950ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. அந்த நடைமுறைக்கு வருவதற்கு முன்பாக பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் என்னென்ன சட்டங்கள் இயற்றப்பட்டிருந்தாலும் தொடர்ந்து நடைமுறையிலும் செயல்பாட்டிலும் இருக்கும். எப்போது என்று பார்த்தோம்னா, இந்திய குடியரசுத் தலைவரின் சிறப்பு ஆணை அந்த சட்டத்திற்கு வழங்கப்பட வேண்டும். அதாவது பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் ஒரு சட்டம் இயற்றியிருந்தாங்க அப்படின்னா, அது தொடர்ந்து ஃப்ரீடம் இந்தியாவில், இந்த இண்டிபெண்ட் இந்தியாவில் தொடர்ந்து கண்டினியூஸாக அது செயல்பாட்டில் இருக்கணும். அப்படின்னா நம்ம இந்தியன் பிரசிடெண்ட்டு ஒரு ஸ்பெஷல் ஆர்டரை பாஸ் பண்ணணும். அப்படி பாஸ் பண்ணியிருக்க சட்டங்கள் மட்டும்தான் தொடர்ந்து நடைமுறை செயல்பாடு இருக்கும். செக்ஷன் 2, இந்திய எல்லைக்குள் நடைபெறும் குற்றங்களுக்கு தண்டனை. இந்த செக்ஷனில் ஹெட்டிங்லேயே இருக்குது இந்திய எல்லை. ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது இந்திய எல்லை என்றால் என்னன்னு பார்க்கணும். அடுத்தது குற்றங்கள். குற்றம் என்றால் என்ன? இந்த 2க்கான மீனிங் கிடச்சதுன்னா இந்த செக்ஷன் தெளிவாக புரியும். இந்திய எல்லை ஏற்கனவே ஃபஸ்ட்டு செக்ஷனில் பார்த்த மாதிரி இந்திய எல்லைங்கிறது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தவிர அனைத்து மாநிலங்களும் உள்ளடக்கியது தான் இந்திய எல்லை. குற்றம் என்றால் என்ன? ஐபிசியை பொறுத்த வரைக்கும் குற்றம் என்றால் செய்யக்கூடிய விஷயத்தை செய்யாமல் இருந்தாலும் குற்றம், செய்யக்கூடாத செயலை செஞ்சாலும் குற்றம். இதுதான் ஐபிசியோட குற்றத்திற்கான விளக்கம். சட்டப்படி செய்ய வேண்டியவற்றை செய்யாது இருந்தாலும் குற்றம், சட்டப்படி செய்யக்கூடாதை செய்தாலும் குற்றம். ஆக இந்திய எல்லைக்குள் செய்ய வேண்டியவற்றை செய்யாமல் இருந்தாலும் பனிஷ்மெண்ட்டு தருவாங்க, செய்யக்கூடாததை செஞ்சாலும் பனிஷ்மெண்ட்டு இந்த ஐபிசி படி தண்டனை வழங்கப்படும். வெளிநாடுகளில் செய்யப்பட்ட குற்றங்கள். இந்தியாவில் சட்டப்படி விசாரணை செய்யும் குற்றங்கள். அதாவது இதில் இந்த செக்ஷனில் என்னன்னு பார்த்தோம்னா, ஐபிசியில் அஃபென்சஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்டை தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு வெளியில் ஒரு அஃபென்ஸை செஞ்சுருக்காரு, அந்த அஃபென்ஸு இந்தியாவில் செஞ்சுருந்தா என்ன நடைமுறையில் ட்ரையல் நடத்தி அந்த கேஸ் நடத்தப்படுமோ அதே நடைமுறையில் ஒரு குற்றத்தை
இந்தியாவுக்கு வெளியில் செஞ்சுருந்தாலும் சரி, இந்தியாவில் எப்படி சட்டப்படி விசாரணை செய்வாங்களோ அதே மாதிரி விசாரணை செய்யலாம் அப்படிங்கிற அது சொல்கிறது தான் இந்த செக்ஷன். இந்தியாவுக்குள் செய்தவாறே கருதப்பட வேண்டும். அவர் தவறை வெளிநாட்டில் செஞ்சுருந்தாலும் அதாவது இந்திய எல்லைக்கு வெளியில் செய்திருந்தாலும் இந்தியாவுக்குள் செய்தவாறே கருதப்பட்டு அந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும். செக்ஷன் 4 கூடுதல் பிரதேச குற்றங்கள். செக்ஷன் 3ஐயும் செக்ஷன் 4ஐயும் கம்பைன் பண்ணி தான் பார்க்கணும். செக்ஷன் 3ல் இந்திய எல்லைக்கு வெளியில் ஒரு குற்றத்தை செய்திருந்தாலும் அந்த குற்றத்திற்கான விசாரணை இந்தியாவில் செய்த குற்றத்திற்கான விசாரணை எப்படி நடத்தப்படுமோ அதே போல தான் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறது தான் செக்ஷன் 3. செக்ஷன் 4ல் இந்தியாவில் தண்டனை பெறத்தக்க குற்றத்தை இந்தியாவுக்கு வெளியே செய்தாலும் இந்தியாவில் செய்தவாறே கருதப்பட வேண்டும். உதாரணத்துக்கு இந்திய குடிமகன் எந்த ஒரு இந்திய குடிமகனும் இந்திய எல்லைக்கு அப்பால், உதாரணமாக இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட கப்பல் அல்லது விமானத்தில் செய்யப்பட்ட குற்றங்கள். இப்போ இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க கப்பல் இந்தியன் ஓஷன் இந்தியாவோட பவுண்டரியை தாண்டி வேறு நாட்டு கடல் பகுதியில் போயிட்டுருக்கும்போது ஒரு குற்றத்தை அந்த கப்பலில் புரிகிறாரு அப்படின்னா அந்த குற்றமானது இந்தியாவில் நடந்தவாறே கருதப்பட வேண்டும். செக்ஷன் 5 இந்த சட்டத்தால் பாதிக்கப்பட முடியாத சில சட்டங்கள், அதாவது ஐபிசி அஃபெக்ட் பண்ணாத சில சட்டங்கள்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு மிலிட்ரி அவங்க தனியாக மார்ஷியல் கோர்ட்டுன்னு சொல்லிட்டு இராணுவ நீதிமன்றத்தின் மூலமாக விசாரணை செஞ்சு தண்டனை வழங்குவாங்க. அந்த மாதிரியான சட்டங்கள், சிறப்பு சட்டங்கள் இருந்தால் இந்த ஐபிசி அந்த சட்டத்தை எந்த விதத்திலும் அஃபெக்ட் பண்ணாது. யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ணாதுன்னு ஒரு சிலரை பார்ப்போம். அரசின் பணியில் உள்ள அலுவலர், தரைப்படை வீரர்கள், கடற்படை வீரர்கள், விமானப்படை வீரர்கள், கழகம் மற்றும் பணியை விட்டோடுதல், இந்த மாதிரியான விஷயங்களை தண்டிப்பதற்காக சிறப்பு சட்டம் ஒன்று இந்தியாவில் ஒரு பிரிவினருக்கு இருந்ததுன்னா அந்த சிறப்பு சட்டத்தை இந்த ஐபிசி எந்த விதத்திலும் அஃபெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த செக்ஷன் 5.